ஆதி திராவிட தொழில் முனைவோருக்கு இதுவரை 160 கோடி ரூபாய் மானியம் வழங்கப்பட்டது உட்பட திமுக ஆட்சியில் ஆதி திராவிட பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக மகத்தான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் ஆதி திராவிடர் பழங்குடியினர் மேம்பாட்டிற்காக பல சிறப்பான திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. குறிப்பாக அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் மூலம் தொழில் முதலீட்டில் 35 விழுக்காடு தொகையை மானியமாகவும் 65 விழுக்காடு தொகைக்குரிய வங்கிக் கடன் வட்டியில் 6 விழுக்காடு தொகையை வட்டி மானியமாகவும் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் 1303 தொழில் முனைவோருக்கு 159 கோடியே 76 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்பட்டுள்ளது. பழங்குடியின உண்டு உறைவிட பள்ளிகளை சீரமைக்க 13 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நன்னிலம் எனும் ஆதி திராவிடர் மகளிருக்கான நிலம் வாங்கும் திட்டம் மூலம் 217 பயனாளிகளுக்கு 10 கோடியே 63 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டுள்ளது. சாதி வேறுபாடுகளற்ற முன்மாதிரி சமத்துவ கிராமங்களுக்கு பரிசாக 3 ஆண்டுகளில் 199 கிராமங்களுக்கு 30 கோடியே 30 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டுள்ளது. இது தவிர ஆதி திராவிட மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா, 100 கோடியில் மாணவ மாணவிகளுக்கு விடுதி கட்டணங்கள், பழங்குடியினர் மேம்பாட்டு திட்டங்கள், அறிவுசார் மையங்கள் என திமுக அரசு 3.5 ஆண்டு கால சாதனைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.